என் தங்கப்பிள்ளையே, பொன்னான புதனின் முத்தான விடியலில் என் குழந்தையை சந்திக்க மனமகிழ்ச்சியோடு உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உழவர் திருநாளான இன்று என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளும் நீங்கி உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமைவதற்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக அம்மா இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, சில விஷயங்களை எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. என் தங்கமே, சில விஷயங்கள் தரித்திரங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சிறு சிறு விஷயம்தானே என்று நீ அதனை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் விட்டால் நாளை அதுதான் உன் வாழ்க்கையில் மிக பெரிய விஷயமாக வந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த விஷயம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் சொன்னால் அதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை என்னவென்பதை அறிந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும். உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, அல்லது நீ கால் போட்டு அமராதே என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் அதற்கான காரணம் என்னவென்பதை புரிந்து கொண்டு நீ அதை செய்யாமல் தவிர்ப்பது மிகவும் நல்லது. உனக்கு அது சவரல்ல, சரி என்று படுகிறது என்றால் அடுத்த முறை நீ செய்துவிடு. ஆனால் அந்த முறை அந்த நேரத்தில் இன்னொருவர் அந்த விஷயத்தை தவறு என்று சொல்லும் பொழுது சற்று ஒதுங்கி இருப்பது மிகவும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா, என்னுடைய விருப்பத்திற்கு ஒரு விஷயத்தையும் என்னால் செய்ய முடியாதா என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, சில விஷயங்கள் மற்றவர்களிடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று யாரையும் நீ உதாசீனம் செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் சில நேரங்களில் பல உண்மையான அன்பினை இழப்பதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இப்படி வாழ்க்கையில் யாரையுமே மதிக்காமல் எந்த ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாலும் அதை கேட்காமல் இருப்போமானால் நிச்சயமாக என் குழந்தை பல நேரங்களில் உன்னுடைய அழிவுக்கு நீயே காரணமாக இருந்து விடுவாய் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, சரி, இதை பற்றி கவலைப்படாமல் தினம் சோற்றில் நீ கை வைப்பதற்கு சேற்றில் கால் வைக்கின்ற உழவர்களுக்கு இன்று நன்றி சொல்லக்கூடிய நாள். என் தங்கமே, உன்னுடைய நன்றியை நீ எப்படி சொல்லப் போகின்றாய் தெரியுமா? இன்று உணவு உண்ணும் பொழுது இந்த உணவை கொடுத்த உழவர்களுக்கு நன்றி என்று நீ சொன்னால் போதும். யாரிடமும் சென்று உங்களுக்கு நன்றி என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அரிசி, அந்த உணவிற்கு நீ நன்றி சொன்னாலே அது அவர்களை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, நல்ல நாளில் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் தானாகவே உன்னை தேடி வரும் பொழுது அதை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்று அம்மா இந்த விஷயத்தை சொன்னதற்கு காரணம், உன்னை தேடி வருகின்ற அன்பை நீ உதாசீனம் செய்வாயானால் நீ தேடிச் செல்கின்ற அன்பு ஒரு நாள் உன்னை உதாசீனம் செய்யும். அதுதான் இயல்பும் கூட. இந்த இயல்பை உன்னால் மாற்ற முடியாது. அதனால் தேடி வருகின்ற அன்பை நீ எப்பொழுதுமே உதாசீனம் செய்து ஒதுக்கி வைக்காதே. நாளை உனக்கும் இது நிலைமை ஏற்படும் பொழுதுதான் அவர்களின் வேதனை என்னவென்பது புரியும். வாழ்க்கையில் அன்பு செலுத்த யாரும் இல்லை, நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லை, என் வாழ்க்கையே வெறுமையாக இருக்கின்றது என்று அழுது புலம்புகின்ற நீ, உண்மையான அன்பு செலுத்த ஒரு உறவு அருகில் வரும் பொழுது அவர்களை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கின்றது. என் தங்கமே, ஒருவேளை
உண்மையான அன்பு அவர்களிடத்தில்தான் ஒளிந்து கிடக்கின்றது. உன் வாழ்க்கைக்கு, உன்னுடைய எதிர்காலத்திற்கு உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களாகத்தான் இருக்கப் போகிறார்கள் என்பதை அறியாமல் நீ செய்திருக்கலாம். அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் அறிவுறுத்தி கொண்டிருக்கின்ற மிகவும் முக்கியமான விஷயம், எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்காதே. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ அறியாமல், அவர்களினுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளாமல், வெளி தோற்றத்தை வைத்து மட்டும் ஒருவரை நீ உதாசீனம் செய்து விடாதே. நாளை இந்த நிலைமைதான் உனக்கும் ஏற்படும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, வாழ்க்கையில் புதிய உறவு என்பது எப்பொழுதும் உனக்கு அமைவது கிடையாது. எத்தனையோ விஷயங்களை தாண்டி உனக்கு ஒரு உறவு அப்படி வாழ்க்கையில் வருகிறது என்றால், என் தங்கமே, அவர்களை பற்றிய எண்ணங்கள் உனக்கு தெளிவாகும் வரை ஒரு நாளும் அவர்களை ஒதுக்கி வைக்காதே. காரணத்தோடே உன்னோடு பழகிவிட்டு போகட்டும். ஆனால் அது முழுமையாக தெரிந்து கொள்ளும் வரை அவர்களை ஒதுக்கி வைப்பதோ விலக்கி வைப்பதோ செய்து அந்த பாவத்தை நீ தேடக்கூடாது. உன்னால் வாழ்க்கையில் சில விஷயங்களை சகித்து கொள்ள முடியாதல்லவா? நீ ஒரு அன்பை தேடிச் சென்று எத்தனை காயங்களை அனுபவித்திருக்கின்றாய். அவர்கள் பேசிய வார்த்தையில் மனம் வெதும்பி இருக்கின்றாய். அந்த நிலைமைதானே உன்னை தேடி வருபவர்களை நீ உதாசீனம் செய்யும் பொழுதும் ஏற்படும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, இன்று இந்த வராகி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு வரத்தான் போகின்றார்கள். என் குழந்தையே, யாருமே இல்லாமல் அவர்கள் உன்னை தேடி வரவில்லை. ஏதோ உன் மீது இருக்கின்ற ஒரு அன்பு அவர்களை உன்னை தேடி வர வைத்திருக்கின்றது. என் தங்கமே, அவர்கள் உன்னிடம் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உனக்கு மிக பெரிய ஆறுதலாக இருக்கும். அந்த ஆறுதலை கொடுக்கும் பொழுது உன் தாயானவள் இந்த வராகியே உன்னோடு பேசுவது போல ஒரு உணர்வு தோன்றும். அந்த உணர்வினை பெறும் பொழுது நீ புரிந்து கொள்வாய், நம் தாயானவள்தான் நம்மை தேடி வந்திருக்கிறாள் என்று. என் தங்கமே, அவர்களினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் என்று உனக்குள் இப்பொழுது சந்தேகம் வந்துவிட்டதல்லவா? என் தங்கமே, நான் சொல்கின்றவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறார்கள் என்றால், என் தங்கமே, உன் அருகில் நிற்கும் பொழுதே உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒன்று, தெய்வ சக்தி ஒன்று நம்மை அருகில் வந்து ஆறுதல் சொல்வது போல உனக்கு தோன்றும். என் தங்கமே, அது மட்டுமல்லாமல் நிச்சயமாக இன்று அவர் நெற்றியில் தெய்வ கடாட்சம் பொருந்திய ஏதேனும் ஒன்றை அணிந்திருப்பார். அதாவது திருநீறு, குங்குமம், சந்தனம் என்று தெய்வத்தன்மை பொருந்திய ஏதோ ஒரு விஷயம் அவர் நெற்றியில் நிறைந்திருக்கும். என் குழந்தை, நீ நினைக்கலாம், அம்மா இன்று செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கூட இல்லையே என்று. என் தங்கமே, சில நாட்கள் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நாட்களாக மாறும். அதில் ஒன்றுதான் இந்த நாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால், உன்னை தேடி வந்து உனக்கான ஆறுதலை கொடுக்கின்றவர்களை ஒரு பொழுதும் நீ நிச்சயமாக உதாசீனம் செய்து ஒதுக்கிவிட மாட்டாய். என் தங்கமே, அம்மா தருகின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சய வாக்காக மாறப்போகின்றது. என் தங்கமே, யாரொருவர் உன்னுடைய கஷ்டமான நேரத்தில், உன்னுடைய மனது எதையோ பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், இதுபோன்று தெய்வ கடாட்சம் பொருந்திய ஏதோ ஒரு பொருளை தன்னிடத்தில் வைத்து கொண்டு உன் அருகில் வந்து உனக்கு ஆறுதலை சொல்கின்றார்களோ அவர்கள் தெய்வமே என்பதனை முதலில் புரிந்து கொள். கஷ்ட காலத்தில் உடன் இருப்பவன் தெய்வம்தான். எல்லாமே தெய்வம் உனக்கு நேரடியாக வராமல் இவர்கள் ரூபத்தில் வந்து உதவிகளை செய்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, இந்த நாள் உன்னோடு வந்து உனக்கான எல்லா விதமான கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்ல நேரத்தை கொடுக்க இந்த வராகி நான் வருகின்றேன்.
என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.